தற்சார்பு வாழ்க்கைக்கு இந்த இடம் தேர்வு செஞ்சது முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு இடம் தான். இப்போ உங்களுக்கு அந்த ரோடு போடணும், அந்த வசதி வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை? அதுக்கு நான் தயாராகிட்டேன். என்னன்னா இப்போ தற்சார்பு வாழ்வுனா நம்ம இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பொருள் இங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தலாம். இப்போ போக்குவரத்து இருந்துச்சுன்னா சட்டுன்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடும். ஆமாம், அது இல்லாத பொழுது நம்ம நுகர்வு அதிகமாக இங்கே எடுத்துக்கும். இருக்கும் சூழல் நம்ம வாய்ப்பாக எடுத்துக்கிறது. இங்கே பாதை இல்லை, அது எனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன ப்ராப்ளமோ அதை எனக்கு சொல்யூஷன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இடமே தேர்வு பண்ணேன். அதே போல் இந்த மலை அடிவாரம், இந்த மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாதை இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே இங்கே இல்லை? இல்லைங்க, MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க. பெங்களூரில் போயிட்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆரம்பகட்ட வாழ்வியல் இப்படி தான் இருந்தது. அதனால தான் எனக்கு இதை பொருந்தி வாழ முடியும். பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலேயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம இந்த தற்சார்பு வாழ்வின்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரம் இல்லாமல் இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்போ பொருளாதாரம் நமக்கு தேவை, இந்த நிலம் நம்மளுக்கு இல்லை. அப்போ நிலம் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது அதே நேரத்தில் என்னோட குடும்பத்தையே தயார்படுத்திட்டு வந்தேன். நிச்சயமா, கொஞ்சமாக ஒரே நாளில் வந்த மாற்றம் இல்லை. 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. அப்போ அந்த 15 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? பெங்களூர் தான் இருந்தீங்க. 15 ஆண்டுகள் பெங்களூர் தான் இருந்தீங்க. 15 ஆண்டுகளில் பார்த்துட்டிங்கன்னா 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டது. ஏன்னா எனக்கான பொருளாதார பண தேவைகள் இதெல்லாமே வந்து இந்த நிலத்தை வாங்குறதுக்கான பண்ணினேன். அப்புறம் நான் இந்த நிலம் வாங்கினதுக்கு பிற்பாடு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தயார்படுத்துறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்து முழுமையாக அதுக்கான வாழ்வியலுக்கு இதுக்கு தகுந்ததுக்கு பிற்பாடு தான் நான் வேலையை விடுறேன். பெரிய விஷயங்க. நிச்சயமா எனக்கு இதுதான் நிறைவாக தெரியுது. இந்த பரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்துட்டுனா நம்ம இந்த பயிர் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் நாங்கள் தங்கிக்குவோம். ஓகே. பொதுவாக எனக்கு பிடித்தமான இடம். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளே வரப்போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு அப்போல்லாம் சாணி போட்டு முழுகுவாங்களோ அந்த மாதிரி மொழிகி வச்சுருக்காங்க. ஒரு சமதளமான ஒரு பரப்பு. இது எப்படி அவங்க வந்து செஞ்சாங்கன்னே தெரியல. கேட்டேன், இது எல்லாமே இந்த வீடு கட்டினதுலேருந்து இந்த இடத்துலேருந்து இது இவங்களாவே வந்து சொந்த முயற்சியில் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே கட்டின அந்த கல் கொண்டு வந்து இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த வீட்டை வந்துட்டு கட்டிருக்கதா அவங்க சொன்னாங்க. உள்ளே போகலாமா? பார்க்கலாம். நம்ம நிறைய வீடு போயிருக்கோம், நாங்கள் நிறைய இடங்கள்ல போய் சுற்றி பார்த்துருக்கோம். ஒரு நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இங்கே வந்து லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இன்னமும் வந்து பிரமிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கல் மணலாக மேடு பள்ளவமாக இருந்தது. இவங்க எப்படி இதை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து டெய்லியுமே சாணி வச்சு முழுகு. சாணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை போட்டு இது பண்ணுவோம்.